Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே, மனு வர்க்கத்தில் இருக்கிற அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானையா, மனுஷனா பிறந்த எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான், கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஏதோ ஒரு கோளாறு ஒன்று நடந்துருச்சு. மனுஷன் உண்டாக்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான், பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான், பிசாசை தன்னுடைய ஆண்டவனாக்கி விட்டுக்கொண்டான், பிசாசினுடைய சுவாபத்தினால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறான். இன்றைக்கு அவனை கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, பிசாசினுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு, அவன் பிசாசானவனிடத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு பொய்யனாகவும் கொலைபாதகனாகவும் அக்கிரமக்காரனாகவும் அவன் உள்ளத்திலே இருக்கிறான். மனு வர்க்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணணும். அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். இதனுடைய தீர்வு என்ன? அந்த ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரிடம்ஷன்ன்றது. சரி, 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிளை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, நல்ல கவனிங்க, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லல, எத்தனை பேர்களோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாரும் இல்ல, எத்தனை பேர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும். அல்ல விளங்குதா? பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குது, ஏன் கன்ஃபியூஷன் தெரியல. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப யார் தேவனுடைய பிள்ளை? இப்ப புது விதமா வருது பாருங்க டெபினேஷன். முதல்ல சொல்லிட்டேன், எல்லாருமே ஒரு விதத்துல தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்டோம் எல்லாரும். ஆனா நடுவில் பிரச்சனை வந்துருச்சே. பிரச்சனை வந்து ஆதாம் கதவை திறந்து விட்டு பிசாசின் சுவாபம் உள்ள வந்து அது அவனை தீட்டுப்படுத்தி இப்ப மனு வர்க்கத்தையே தீட்டுப்படுத்திருச்சு. எந்த அளவுக்குன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்ன்ற அளவுக்கு மனு வர்க்கமே இன்றைக்கு பிசாசின் பிள்ளைகள்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கேட்க கஷ்டமா இருக்குது, ஆனா அதான் உண்மை. ஆனா இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி அப்படிங்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாம் சொல்லுங்க, அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும், எல்லாரும் இல்ல, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் திருப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, இயேசு ஜெபம் பண்றார். சிலுவையில் போய் மரிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜெபம், பிரமாதமான ஜெபம். அது 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அது சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எவர்களுக்காக? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். என்ன வித்தியாசம் பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், எனக்கு தந்தவர்கள் உம்முடையவர்கள் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் யாரை சொல்லி இருக்குது? விசுவாசிகளை சொல்லி இருக்குது. அப்ப அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப வந்து எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் போதிக்கல. இப்போ என்ன சொல்லி இருக்குது? ஆமா, முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சது, அப்புறம் கதை மாறிடுச்சு. அதனால இப்ப வந்து எத்தனை பேர் அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதனால்தான் இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ள, எனக்கு நீ தந்தீரே அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ உலகத்தை ரெண்டு விதமா பிரிச்சார். ஒன்னு உலகம், இன்னொன்று விசுவாசிகள். நீங்க எந்த சைட்ல இருக்கிறீங்க? நீங்க தீர்மானிச்சுக்கணும். உலகம் ஒரு சைட்ல இருக்குது, விசுவாசிகள் இன்னொரு சைட்ல இருக்கிறாங்க. சரி, யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எல்லாரும் இல்ல, விசுவாசிக்கிறவன் இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசித்து இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப ரட்சிப்பின் வழி என்கிறது நிச்சயமா வேத வசனத்தில் போதிக்கப்படுகிறது. யார் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அப்படின்னு வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. எல்லாரும் பாவத்தில் கிடக்கிறார்கள், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் பாவம் செய்து. நீதி செய்கிறவன் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. எல்லாரும் கெட்டு போனார்கள். அவர்கள் மத்தியிலே எவன் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அவன் பெறும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன், எல்லாரும் இல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருகிறது, இஸ் ஆல்ரெடி ஃப்ரீ ஃப்ரம் காண்டம்னேஷன். விசுவாசிக்கிறவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இனிமே இயேசு நாம பரலோகம் போறதா இல்ல நரகத்துக்கு போறதான்னு தீர்மானிக்க போறதில்ல. ஏற்கனவே அதை தீர்மானிச்சு முடிச்சாச்சு. எப்போ தீர்மானிக்கப்பட்டது? நான் என்னைக்கு அவரை விசுவாசித்தேனோ அன்றைக்கே அவர் தீர்மானித்து விட்டார். அன்றைக்கே அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் பெற போறதில்லை. என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. ஆனா விசுவாசியாதவன் ஏற்கனவே ஒரு ஆள் சொல்றாரு என்கிட்ட, நான் நரகம் போறது கூட சரி ரெடி, நரகம் போறது கூட ரெடி, இது தப்புன்னா பரவாயில்லைங்க, நான் நரகம் கூட போய்க்கிறேன். நான் சொன்னேன், நரகம் போறது இருக்கட்டுங்க, இப்போ நரகம் ஆயிடும் வாழ்க்கை. அவர் நினைச்சிருக்கா அது எப்போ நடக்க போகுது, அது நடக்குமோ நடக்காதோ, எப்போ நடக்க போகுது. ஒரு கதை கேள்விப்பட்டேன் பாருங்க, நியூயார்க் பட்டணத்தில் இந்த வேசிகள் முன்ன நடந்துட்டு இருப்பாங்க தெருக்களில், அவங்க வியாபாரத்தை தேடி. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மோசமான ஒரு இடம் பாருங்க, அங்கே ஒரு பிரசங்கியார் நின்று தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் நரகத்தை பற்றி அது எவ்வளோ சூடாக இருக்கும், எவ்வளோ அக்கினி இருக்கும், அங்கே எரிய போகிறாங்களாக்கும், அப்படி இப்படின்னு பிரசங்கம் பண்ணிருந்தார் பாருங்க. அந்த அம்மா நின்று அந்த பிரசங்கத்தை கேட்டு சொல்லுதான், பிரசங்கியாரே ஏற்கனவே நான் நரகத்தில் இருக்கிறேன், என்னை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சான். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கே ஒரு பெரிய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய பாவத்தின் பலனை இன்றைக்கே அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். அந்த பாவம் இன்றைக்கு அவர்களை இந்த வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய நரகத்துக்குள்ளாக தள்ளிவிட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். வாழ்க்கையை நரகமாகிவிட்டது நிறைய பேருக்கு. ஏன்னா பாவம் வாழ்க்கையை நரகமாக்குறது, ரட்சிப்பு வாழ்க்கையை மோட்சமாக்குகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, அக்கிரமங்கள்ல என்னவா இருந்தோமா? நம்ம மரித்து கிடந்தோம் இல்லையா? நல்லா நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஆமா, நடமாடும் செத்தவர்கள். ஆவிக்குரிய வேதத்தில் சொல்ல போனா செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களை எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காராம்? அவரு உயிர்ப்பித்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு பாருங்க. அப்ப உலகத்துல உயிரோடு இருக்கும் செத்தவர்கள் ஒரு கும்பல் இருக்குது, இன்னொரு கும்பல் செத்தவர்களா இருந்து இப்போ உயிரோட இருக்கிறவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நான் செத்தவனா இருந்து இப்பொழுது உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த கும்பலை சேர்ந்தவன். இருக்கீங்களா? அப்ப எப்படி நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைத்து அப்படிதான் மாறுறோம் தேவனுடைய பிள்ளையா. இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம திருப்திக்காக சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் அவங்க திருப்திக்காக ஏதாவது சொல்லிக்கணும், அவங்க சந்தோஷத்துக்காக ஏதாவது சொல்லிக்கணும், எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்லிக்கணும். கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்றதை பற்றி கவலையே கிடையாது. கடவுளுடைய வழி என்ன, கடவுள் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. அவர் தான் பெரிய டாக்டர், அவர் தான் நம்முடைய உள்ளத்தை அறிஞ்சவர். என்ன பிரச்சனை மனு வர்க்கத்துக்குன்னு தெரியும். ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம், ஏன் இந்த அவல நிலை மனு வர்க்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது கடவுள் தாங்க விளக்கம் தரணும்.
டாக்டர்கிட்ட வந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாரு, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாரு, எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாரு, பார்த்துட்டு உண்மையை சொல்லுவார். ஆமாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சிலது பிடிக்காது, பிடிக்கலனாலும் கேட்டாதான் நல்லது, அப்போதான் சுகமாகும். இருக்கீங்களா? அப்போதான் சுகம். ஆனால் சிலருக்கு இல்லைங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்து பாருங்க, பெரிய பிரச்சனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா ஓடி வந்துருச்சு. என்னன்னு கேட்டால், போன தடவை மாத்திரை போட்டதே சரியாயிடுச்சு, இவர் அட்மிட் ஆகுன்றாரு. என்ன டாக்டர் இவர்? ஓடி வந்துருச்சு. நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி, நாங்கள் இப்போ பார்க்கலாம் இதை, பாவம் வயசானது அப்படின்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணா எந்திரிச்சு ஓடி வந்துருச்சு. மாத்திரை போட்டாலே போயிடும் இது. நான் போன தடவை மாத்திரை, இது பெரிய டாக்டராக இருக்கும் போல இருக்குது. அதான் உனக்கு சமைக்கவே தெரியல, நீ என்ன பெரிய டாக்டர்? நீ மீன் குழம்பே சரியா வர மாட்டேங்குது, உனக்கு என்னத்துக்கு டாக்டர் வேலை? இல்லைங்க, போன தடவை மாத்திரை போட்டதே அது சரியாயிடுச்சு, நான் இந்த தடவை வீட்டுக்கு போய் நான் மாத்திரை போட்டே சரியாயிடுவேன். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தப்ப என் ஒய்ஃப் அப்படியே அனுப்பிச்சப்போ, இங்கே கோயிலுக்கு வராமல் நேரம் போய் அதை போய் பாருன்னு. போகலன்னா அடுத்த நாள் சாவுக்கு தான் போயிருக்கணும். அங்கே போய் காரில் ஏற்றிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்புறம் இப்போ நல்லா வீட்டுக்கு போயிருக்குது. ஏன்னு சொன்னால், தனக்கு தான் தோன்றித்தனம், எனக்கு தெரியும் இது நல்லாயிடும்னு. அந்த ஒரு நைட்டு விட்டுருந்தா அடுத்த நாள் சாவுக்கு தான் போயிருக்கணும். நாங்கள் கதை முடிஞ்சிருக்கோம். எப்படி பாருங்க, எல்லாரும் அவங்க வழி சிறந்த வழின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்திலையும் அப்படிதான். எல்லாத்திலையும் கடவுள் விட்ட வழி என்ன? ரட்சிப்புனா கடவுள் என்ன வழி வச்சிருக்காரு? எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேதாக்கும், இந்த பிரசங்கம்லாம் சரி கிடையாதாக்கும், எல்லாரையும் பாவிட்டாங்களாக்கும், எனக்கு ஏதோ பிசாசினுடைய வல்லமையெல்லாம் இருக்கிறேன்றான். இல்லைங்க, கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுல உண்மை இருக்குமா? இது ஒருவேளை உண்மையா இருக்கலாமா? இதுதான் ஒருவேளை பிரச்சனையா இருக்குமா? மனு வர்க்கத்துக்கு தான் பிரச்சனையா இருக்குமாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாம சர்வ ஞானி அல்ல, சர்வ ஞானி சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவன் விசுவாசம் வைக்கிறானோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று. அப்ப நம்முடைய வழியில ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க, தயவு செய்து சொல்றேன். கொஞ்சம் எனக்கு தெரியாது, என்னை உண்டாக்குன கடவுளை நான் கேட்டுக்கிறேன். அவர் எங்கே கேட்குறது? இங்கே தான் கேட்கணும். அதுக்கு தான் பைபிளில் பிரசங்கம் பண்ணிருக்கேன். நான் வேறு எதையும் பிரசங்கம் பண்ணுறதில்ல, பைபிளில் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறத நான் சொல்லுகிறேன். என்னுடைய யோசனைகள் இல்லது, அவர் சொல்கிறத நான் போதித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். அநேகம் பேருக்கு பாருங்கள், இந்த பிள்ளைகள்ன்ற எண்ணமே அவர்களுக்கு இன்னும் வரவே கிடையாது. பாருங்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் என்று தங்களை காணுகிறதே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகும் தங்களை பிள்ளைகளாக காணுகிறதே கிடையாது, தங்களை அடிமைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், வசனத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. வேற எல்லாத்துலையும் ஈடுபாடு உண்டு. தரிசனத்தில் ஈடுபாடு உண்டு, தீர்க்க தரிசனத்தில் ஈடுபாடு உண்டு, எல்லா கூட்டங்களுக்கும் போய் அலையிறதுல ஈடுபாடு உண்டு, அங்கே போனேன் இங்கே போனேன் இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு எல்லா ஈடுபாடும் உண்டு. ஆனால் வசனத்தில் மட்டும் ஈடுபாடு கிடையாது. நான் அந்த அனுபவம் பெற்ற பிறகு இந்த அனுபவம், நான் வானத்துக்கே ஏறினாக்கும், பாதாளத்துக்கே இறங்கினாக்கும், நான் இப்படி பார்த்தனாக்கும், தேவதூதனை பார்த்தனாக்கும், இப்படி அற்புதம் எனக்கு கிடைச்சதாக்கும், இப்படி இது நடந்ததாக்கும், எல்லாம் நல்லது தாங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை எனக்கு ஏதாவது அற்புதம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தேவனுடைய பிள்ளை நான். ஆகவே பிள்ளைகளாக இருந்து நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். நான் தேவனுடைய சுதந்திரராயும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராயும் இருக்கிறேன். நான் பிள்ளை, அதனால எனக்குரியதை நான் எடுக்க போறீங்களா? இல்ல ஒரு தடவை கத்தாவே ஒரு அற்புதத்தை செய்ய நிக்க போறீங்களா? ஹலோ, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு அற்புதத்தில் வாழணும்னு கர்த்தர் விரும்பல. ஒவ்வொரு நாளும் நீங்க பிள்ளைகளா இருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, டெய்லி மிரக்கல். அப்போ எங்கே அவங்களுக்கு டெய்லி மிரக்கல் கிடைக்குமோ அங்கே கிடைச்சி, இன்னைக்கு இந்த மிரக்கல் தேவை அங்கே ஓடுவாங்க, இன்னைக்கு அடுத்த நாள் அந்த மிரக்கல் தேவை அதனால அங்கே ஓடுவாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகள் நீங்கள். ஆமென், இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, அனுபவங்கள் இவைகளுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்கக்கூடாது. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தால் சிறந்த உயர்ந்த வாழ்க்கையை நாம் அடைவோம்.